சார், எதிர்க்கட்சி தலைவர் சொல்வதாக இருக்கட்டும் அல்லது பாரதிய ஜனதா கட்சி சொல்வதாக இருக்கட்டும், இவங்க அதிகாரிகளுக்கு பின்னால் இந்த தமிழ்நாடு அரசாங்கம், அதாவது டிஎம்கே, நீங்கள் ஒளிந்து கொண்டு நடந்த தவறுகளை அவர்கள் மூலமாக நியாயப்படுத்த விரும்புகிறீர்கள், இது நீங்கள் செஞ்ச சதிதான் அப்படின்னு திரும்ப சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த சத்தியம் விஞ்ஞான ரீதியான சதி. என்னுடைய வணக்கங்கள். இந்த துவக்கத்திலேருந்தே வரலாம்னு நினைக்கிறேன். பாரதிய ஜனதா சார்பில் பேசுகிற பொழுது ஒரு குழு வந்தது, அந்த குழுவை ஒரு லோக்கல் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் கூட வரவேற்கலை அப்படின்னாங்க. அதுக்கு நீங்கள் ஆதாரம் கொடுத்தீங்க. அரசு அனுப்பின குழு இல்லை, கட்சி அனுப்பின குழு. அதுக்கு கட்சியின் சார்பிலோ திமுகவின் சார்பிலோ அரசாங்கத்தின் சார்பிலோ விளக்கமோ கூட இருந்து பதில் சொல்ல முடியாதுன்னு தெளிவாக சொல்லிட்டீங்க. அந்த வந்த ஒரு நடிகரின் நிகழ்ச்சியில் ஏற்பட்ட அந்த மரணத்திற்கு நடிகையின் தலைமையில் பாஜக குழு அனுப்பியது. நாங்கள் கேட்பது உண்மை கண்டறியும் குழு. அந்த குழுக்கு பாஜக வைத்த பெயர். கடந்த 8 நாட்களாக லடாக்கில் ஊரடங்கு அமல் இருக்கிறது. லடாக்ல துப்பாக்கி சூடுல கரண்ட் ராணுவ வீரர் மார்பில் துப்பாக்கி, இவங்களே அரசாங்கமே துப்பாக்கி சூடு நடத்துது, கலவரத்தை கட்டுப்படுத்துறோன்ட்டு ஒரு பணியில் இருக்கிற ராணுவ வீரர் போராட்ட களத்தில் கலந்துட்டு இருக்கிறார். அவர் பணியில் இருக்கிறார், போராட்ட களத்தை கலந்துக்கிறார், மார்பில் குண்டடிப்பட்டு ராணுவ வீரர் பலியாகிறார். ஒரு வார காலமாக லடாக் அமைதியின்மை, சட்ட ஒழுங்கு சீரழிவு, இன்டர்நெட் கட் பண்ணி ஊரடங்கு அமல்ல இருக்கு. இந்த குழு அங்க போய் பார்க்குமா? கடந்த 10 நாட்களாக அசாமில் பூர்வக்குடி மக்கள் எங்களை பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று ஏறத்தாழ 10 லட்சம் மக்கள் பிரம்மாண்டமான பேரணி நடத்தி பாதி அசாம் சம்பித்து போயிருக்கிறது. இந்த உண்மை கண்டறிய குழு அங்க போகுமா? இதே திருப்பதியில் திடீர் ஒரு மரணம், ஒரு விபத்து ஏற்பட்டு 10 பேர் செத்து போனாங்க. இந்த உண்மை கண்டறிய குழு அங்க போகுமா? நான் என்ன கேட்கிறேன்னா, உங்களுக்கு அரசியல் பண்றதுக்கு தமிழ்நாட்டில் செத்த 41 பேர் தான் கிடைச்சானா? நீங்க விஜயை வளைக்கிறதுக்கும் மிரட்டுறதுக்கும் த்ரெட்டன் பண்றதுக்கும் நீங்க உங்க பக்கம் கூப்பிடுறதுக்கு நீங்க நடிக்கிறதுக்கும் ஏமாத்துறதும் குழு போடுவீங்க. அந்த குழு கரூருக்கு வருது. யாரில் ஹிமாமலைக்கு மட்டும் தான் அரைகுறையா தமிழ் தெரியும், வேற யாருக்குமே தமிழ் தெரியாது. பாஜகவுடைய முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் பேசுறத மொழிபெயர்க்கிறார். இவங்க போய் எப்படியாவது இந்த கவர்மெண்ட்டை கார்னர் பண்ணணும், இந்த கவர்மெண்ட் மேல குற்றச்சாட்டு வைக்கணும், இந்த கவர்மெண்ட்டை வந்து வம்புக்கு வழித்து விழுக்கணும்ட்டு ஏதேதோ கேள்வி கேட்கிறாங்க. ஆனா லோக்கல்ல இருந்த அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் மிக தெளிவான முறை பதில் சொல்லியிருக்கிறார்கள். இந்த குழு போன இடத்துல எல்லாம் ஒரு ஆங்கில தொலைக்காட்சி நேரடி லைவ் பண்ணுது. இவங்க தமிழ்ல பேசுறது, அண்ணாமலை இங்கிலீஷ்ல மொழிபெயர்க்கிறார். அவங்க என்ன சொல்றாங்க? ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு அம்மா கேட்கிறாங்க, இது மாவட்ட நிர்வாகத்தின் தோல்வியா நீங்க பாக்குறீங்களா அப்படின்னு அந்த குழுவில் இருக்கிற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கேட்கிறாங்க. அப்ப அங்க இருக்கிற ஒரு பாமர மக்கள் சொல்றார், இது மாவட்ட நிர்வாகத்தின் தோல்வி அல்ல, தாவேகாவுடைய மாவட்ட செயலாளரின் தோல்வின்னார். இதை விட பெரிய அசிங்கம் என்ன வேணும் உங்களுக்கு? நீங்க உண்மையை கண்டறிய வந்தீங்களா இல்ல திமுகவை சிக்க வைக்கணும்னு வந்திருக்கிறீங்களா? நீங்க அரசியல் பண்ண வந்திருக்கீங்க. அது இல்லை. இன்னொன்று, நீங்க நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க. காஷ்மீருக்கு போனாங்க, அந்த குழு உள்ள விட்டீங்களா? அசாமுக்கு போனாங்க, மணிப்பூர் போனாங்க, ஏன் ஆத்திரஸ்க்கு போறது கூட ராகுல் காந்தி அனுமதிக்கல. அதுக்கு பாஜகவை சேர்ந்த தோழர் சொன்னாரு, ராகுல் காந்தியின் பாதுகாப்பு கருதி தான் நாங்கள் அனுமதிக்கவில்லை என்று. 2 நாட்களுக்கு முன்னால் பாஜகவை சேர்ந்த ஒரு மாநிலத்தின் நிர்வாகி பகிரங்கமாக செய்தி சேனல்ல பேசுற போது சொல்லியிருக்கிறார், எப்படி மகாத்மா காந்தியை நேருக்கு நேராக மார்பில் சுட்டோமோ அதே போல் ராகுல் காந்தியை மார்பில் சுடுவோம். அந்த கட்சியை விட்டு அந்த நிர்வாகி நீக்கப்படவே இல்லை. உங்களுக்கு ராகுல் காந்தி பாதுகாப்பு மேல அவ்வளவு அக்கறையா? உங்களுக்கு யாரை சார் ஏமாத்துறீங்க? உங்களுக்கு அரசியல் பண்ணணுமா? என்ன நடந்துட்டு இருக்கு? இன்னொரு கேட்டார், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்கிற போது சொன்னார், அதிகாரிகளை பேச விட்டு இந்த அரசு பின்னாடி ஒளிந்து கொள்கிறது. நீங்க கேட்ட கேள்வி அந்த சாராம்சத்தை கேட்டீங்க. ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி அரசாங்கத்துடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்தது. இனி அரசாங்கத்தின் செய்தி தொடர்பு பணிகள் அனைத்தும் இந்த 3 மூத்த IAS அதிகாரிகள் கையாள்வார்கள் என்று அதிமுக கோர்ட்டுக்கு போச்சு. இப்படி நியமிக்கிறது தவறு, இவங்களை பேச விடக்கூடாது, இவங்களுக்கு அந்த வேலை இல்லைன்னு கோர்ட்டுக்கு போச்சு. கோர்ட் அந்த மனுவை தள்ளுபடி செய்தது. நல்லா கவனிக்கணும், கோர்ட் அந்த மனுவை தள்ளுபடி செய்தது. இன்னொரு ஐயா அன்வர் அலி கேட்டாங்க, ஜவஹர் அலி கேட்டாங்க, இப்போ விசாரணை ஆணையத்தை அமைச்சிட்டு நீங்க இப்போ விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? நீங்க விசாரணை ஆணையம் பதில் சொல்லணும் அப்படின்ட்டு. தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நான் டிவியில பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டு சொன்ன அந்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தான் இதே அருணா ஜெகதீசனை தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவத்தை விசாரிப்பதற்கு ஆணையமாக அமைத்தார். அமைத்தது யாரு? இதே முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அந்த ஆணையம் 3 மாசம் அவகாசம் சொல்லிட்டு அது 11 மாசம் தள்ளி போச்சு. ஆனா ஆணையம் அமைத்த பிறகு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பல்வேறு கட்சிகள் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்த பொழுது துணை கேள்வி கேட்ட போதெல்லாம் இதே அன்றைய சட்ட அமைச்சரும் அன்றைய முதலமைச்சர்களும் இந்த அதிகாரிகள் எப்படி விளக்கமாக சொன்னார்களோ அத்தனை விளக்கத்தையும் சட்டமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி சொன்னார் தூத்துக்குடி சம்பவத்தை பற்றி.
அப்ப ஆணையத்துக்கு விசாரணை பாதிப்பு வராதா? அன்னைக்கு சட்ட அமைச்சர் பேசுனா அன்னைக்கு விசாரணைக்கு பாதிப்பு வந்திருக்காதா? அன்னைக்கு ஏன் முதலமைச்சரும் சட்ட அமைச்சரும் சட்டமன்ற விளக்கம் சொன்னாங்கன்னா பல்வேறு யூக செய்திகள் கிளம்புகிறது, அப்படிலாம் இல்லைன்ட்டு அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த எடப்பாடியும் சட்ட அமைச்சரும் விளக்கமா சொன்னாங்க. நாங்க கேட்கறது, நாங்க ஓப்பனா இருக்கிறோம், எங்களுக்கு மடியில கன இல்லை. நாங்க ஒரு அரசாங்கம் ஒரு முன்னாப வச்சிங்க, முதலமைச்சர் 10 மணி கோட்டைக்கு வரார், ஆலோசனை நடத்துறார், அமைச்சரை கூப்பிடுறார், அதிகாரி கூப்பிடுறார், காலையில கரூருக்கு போறேன்ட்டு நைட்டே போறார், 3:15 மணிக்கு செய்தியாளர்களை சந்திக்கிறார். அவர் அரசியல் பண்ணாரா? யாரும் நேரடியாக குற்றச்சாட்டு சொன்னாரா? அவர் அரசியல் பண்ண 5 நிமிஷம் ஆகியிருக்குமா? எதிர்த்து அந்த செய்தியாளர் அடுக்கடுக்கான கேள்விகள் கேட்கலையா? அவர் ஒரே வார்த்தை சொன்னார், இது அரசியல் பண்றதுக்கான நேரம் இல்லைன்னார். இது அவருடைய ஒரு முதலமைச்சர் எப்படி இருக்குன்றதுக்கு அடையாளமா இருந்தார். ஓகே ஓகே. ஜி.கே. நாகராஜ் சார், இல்ல இன்னொரு சின்ன செய்தி சொல்ல மறந்துட்டேன். கூட்டம் சேர்ந்தாலே அங்க பேர்பட்ட காவல்துறை தான் பொறுப்பு, மாவட்ட நிர்வாகம் தான் பொறுப்புன்னு 2 பேருமே பட்டியல் போட்டு சொன்னாங்க. சமீபத்தில் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி உத்தரப்பிரதேசத்தில் ஒரு சாமியாரை பார்க்க போனப்போ 110 பேர் இறந்து போயிட்டாங்க. சாமியார் ஒரு சாமியாரை பார்க்க போயிட்டு 110 பேர் உத்தரப்பிரதேசத்தில் இறந்து போனாங்க. அது யோகி ஆதித்யநாத் தான் பொறுப்பேற்பாரா? இதே ஜெயலலிதா 2014 நாடாளுமன்ற பொதுக்குழு தேர்தலில் ஒரு மீட்டிங்ல கூட்ட நெரிசல்ல 3 பேர் 4 பேர் இறந்து போனாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு அன்னைக்கு இருந்த முதலமைச்சரும் காவல்துறை பொறுப்பேற்குமா? என்னங்க அது அநியாயமா இருக்கு. ஏற்பாடு பண்ணது இவங்க, அனுமதி வாங்கினது இவங்க, எல்லாமே செய்தது இவங்க.